இதில ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஒரு கதை. ஆனா பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். பயந்துறக்கூடாது. அதனால வந்து ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு, அப்புறம் லூஸ் ஆயி போறவங்களுக்குலாம் வந்து முன்னாடியே வந்து ஒரு எச்சரிக்கை குறிப்பு ஒண்ணு போட்டுறணும். அதாவது இந்த "அண்ணா அண்ணே ஒண்ணும் ஆகாதுண்ணே வாண்ணே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்" அப்படின்ட்டு அவங்கள வச்சு எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலை வாங்கிட்டு அப்புறம் அவங்க பங்குக்கு ஏதாவது கேட்பாங்கல்ல. பங்கு கூலி, பங்காளி இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இல்லன்னா, எதடா நம்ம கிட்டேருந்து எதையாவது பண்ண வேண்டிய வேலைங்கள பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூலிக்கு நின்னுன்னு இருப்பாங்களோ, இல்ல பங்குக்கு நின்னுன்னு இருப்பாங்களோன்ட்டு, மறைமுகமா இந்த மாரி சூழ்ச்சி பண்ணி சாவடிச்சுருவாங்க. ஆ அவங்களுக்கும் வந்து அவ்வளோ விவரம் தெரியாதா, அப்படின்ட்டு சிரிச்சுனே அப்படியே நின்னுன்னு இருந்துட்டு, அப்படியே அழகா சிரிச்சுனே அப்படியே செத்து போயிருவானுங்க. அப்போ இவனுங்க வந்து கோயில் வச்சு கும்பிடுறோம் நாங்க. சாமி வச்சு கும்பிடுறோம். சாமி வந்தாரு, சாமி ஆடுறாங்க அப்படி இப்படின்ட்டு இவனுங்கள உடுக்கடிச்சுன்னு சுத்தின்னு இருப்பானுங்க. இந்த மாரி நெறைய விஷயம் இருந்து என்ன ஆயிடுச்சு, அவங்க வீட்ல இருக்க ஆளுங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. எப்படி இருந்தாலும் அந்த ஜெனடிக்ல இருக்கக்கூடியது, இல்லன்னா வீட்ல சம்மந்தப்பட்டவங்க, இல்லன்னா உறவுக்காரவங்க இருப்பாங்க. இல்லன்னா அந்த ஆத்மா வேற எங்கேயாவது போய் அலைஞ்சுன்னு இருக்கும்ல. எப்படியே ஆத்மா வந்து இவங்களுக்கு இவ்வளோ ஈஸியா இருக்குதுன்னா, ஆத்மாக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாவா இருக்கும்? அதனால அப்படியே போய் சுத்தினே போய் அ வேற ஆத்மா கிட்ட போய் சொல்லுச்சு. இந்த சனாதன தர்மம் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு விவரம் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி எங்களுக்கு மண்டை ஓடு கெடைச்சிருந்தா கூட பரவால்ல. அந்த ஆளோட எலும்புக்கூடு கெடைச்சிருந்தா கூட பரவால்ல. நம்ம இந்த இதுலலாம் வச்சிருப்போம் தெரியுமா? இந்த எக்ஸ்ரேல லாபில வந்த மாதிரி, இந்த தாமிர குண்டத்துக்குள்ள வச்சு 2 இது இருக்கும். அது மீன் ஃப்ரை பண்ண மாதிரியே இருக்கும். ஆக்சுவலா எல்லாரோட எலும்புக்கூடும் அது. இந்த நெஞ்சு மார்புல இருக்கக்கூடிய எலும்புக்கூடு. மண்டை ஓடா இருந்ததுன்னா கூட வந்து பண்றதுக்கு இன்னும் பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்னு. ஏன்னா மண்டை ஓட வந்து தனியா எடுத்து வச்சுருவாங்க. மண்டை ஓட தனியா எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த முட்டை இருக்குல்ல, இந்த ஈஸ்டர் முட்டை. அது வந்து உடைக்கும்போது 2 பாகம் வந்து கரெக்ட்டா மேலும் கீழும் சரியான பாகமா வந்து உடையணும். உடைஞ்சதுன்னா, இந்த கண்ணுல வந்து அப்படி புடுங்கி போயிடும்ல. எரிஞ்சு போச்சுன்னா வந்து ஃபுல்லா போனதுக்கு அப்புறமா வெறும் மண்டை ஓடு தானே இருக்கும். இது வந்து டீ காசு வைக்கிற மாரியா இருக்குது. முட்டையில வைக்கிற மாரி தான் இருக்குது. முட்டை அளவு தான் இருக்கும். முட்டை முட்டை அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கி ஏன்னு இருக்கும் தெரியுமா? சில இதுங்கலாம் அப்படியே நம்ம வந்து கோயில்ல அப்படியே பரவசம் ஆயி நம்ம அப்படியே உழுந்து கும்பிட்டுன்னு உருண்டுன்னே வருவோம். இந்த முட்டைய வந்து வச்சு விளக்கேத்தி வைப்பாங்க. அது 1 1/2 கண்ணா போதா? இல்லன்னா வந்து 2 கண்ணும் உருப்படியா இருக்குதா? இல்லன்னா அடுத்த பிறப்புல வரும்போது அது வந்து ஏதாவது கொறப்பட்டு போதா? அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேண்டுதல்ல வந்து எவனுக்கு என்ன ஆவணும் அப்படின்னுலாம் இதில வச்சு சூனியம்லாம் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த இது வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து விழி வந்து மஞ்ச காமால வந்த மாதிரி இருக்காது. அப்படியே செவந்து போன மாரி இருக்கும். இல்லன்னா வந்து வெள்ளேர்ன்னு வெளிரி போயிருக்கும். இல்லன்னா வந்து ப்ளூ கலர்ல இருக்குதா அப்படின்னு டாக்டர் பார்க்கும்போது, டாக்டர் வந்து டார்ச் லைட் அடிச்சு பார்ப்பாரு. நம்ம கண் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரியான மயான கொள்ளை இதுக்கு பேரெல்லாம். அப்போ வந்து எலும்பு இந்த மாதிரியான இது மட்டும் எண்றதில்ல. ஏன்னா எப்பவுமே செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ன்னா எல்லா பொக்கிஷமும் இதுக்குள்ளேயே இருக்க மாரி. ஏன்னா இங்க 2 இது அ அம்மா இல்லன்னா வந்து அக்கா, இல்ல தங்கச்சி அப்படின்ட்டு யாராவது வேற ஏதாவது ஒரு பொம்பளைங்களோட சில விஷயங்களெல்லாம் வேற சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல. அதுக்காக ஹார்ட் ஒண்ணு தான் இருந்தது எல்லாருக்கும். ஆனா வந்து இது இதுல ஏதாவது ஒண்ணு வந்து ஸ்டெப்னி கூட வந்து ஏதாவது ஒண்ணு உதவாதா? எப்பயாவது போம்போது அப்டின்ட்டு எ யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணுமோ அப்டின்ட்டு இது பண்ணிருப்பாங்க. இப்படிதான் வந்து அந்த செய்வினை பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் இருக்கும். அடுத்த ஜென்மத்துக்கும் வந்து பூர்வகுடியிலேருந்து அடுத்த மன்னார்குடிக்கு எப்படி தாழ்ந்து வருதோ, இல்லன்னா உயர்ந்து வருதோ, அத வந்து அப்டி ஃபாலோ ஆயின்னே இருக்கும். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அது.